பிரிக்க முடியாதது தமிழும் முருகனும். பிரியக்கூடாதது அன்பும் ஆண்டவனும். சேரக்கூடாதது பக்தியும் ஆணவமும். சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR பார்ட்னர் நெக்ஸஸ் PR அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. வாழ்க்கையில ஒரு முறை கூட உங்களுடைய சொற்பொழிவு கேட்காத ஒரு மனிதனுக்கு நீங்க ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்னோட பேச்சை கேட்கணும்னு சொல்ல மாட்டேன். நீங்க குழந்தையா இருக்கும்போது விளையாடுவாங்க, குழந்தைங்க விளையாடணும், சினிமா பார்க்கணும், இப்படி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொற்பொழிவாளரா இல்லையா ஆனது எந்த வயசுல மேடம்? நான் வந்து முத மேடையில ஏறி பேசினது. இன்னொரு கேள்வியும் இருக்கு மேம். இது வந்து ஒரு சாமானியனோட கேள்வின்னு கூட வச்சுக்கலாம். மேடையில் கம்பீரமாக பேசும் சொற்பொழிவு அரசி வீட்டில் ஒரு சாதாரண பெண்ணாக அழும் தருணங்கள் உண்டா? கண்டிப்பா உண்டு. என் பிள்ளைங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுக்காருக்கு நான் சமைச்சு கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா சமைப்பேன், வீட்டு வேலையெல்லாம் கூட நல்லா செய்வேன். இதெல்லாம் அப்பப்போ சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பேசுறவங்க பேச மட்டும்தான் செய்வாங்க, பாடுறவங்க பாட மட்டும்தான் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்ப கடைசியா அழுத தருணம் உங்க வாழ்க்கையில அதாவது ஞாபகம் இருக்கிறதா? இது என் வாழ்க்கையில மறக்கக்கூடிய பகுதியா கூட இருக்கலாம், இல்லனா அது நான் விழித்து எழுந்த பகுதியா கூட மாறி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது? பொதுவா நான் அழுதா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. எங்க அப்பா என்னை எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாமா இங்க? எதை பத்தி? எந்த கடவுளை பத்தி? முருகருக்கு சொல்லலாம். முருகரை பத்தி சொல்லலாம். நான் எப்போதுமே முருகருக்கு சொல்றது ஒன்னே இப்போ நம்ம இங்க ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கவங்க கூட அங்க உட்காந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த இதுல இருந்து மீண்டு வரதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி. இப்ப நாங்களுமே அதனால தான் மொபைல் போன்ல நீங்க பாக்குற மாதிரி ரீல்ஸ் போடுறோம், இன்ஸ்டால நாங்களும் போடுறோம். அதையும் பார்க்கலாமே நீங்க. வாக்கினிலே சரஸ்வதி, வார்த்தையிலே தமிழ் அமுது. ஆன்மீகம் என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, அது வாழ்வியல் நெறி என்பதை தன் தேன் தமிழ் குரலால் உலகெங்கும் பறைசாற்றி வருபவர், நாவன்மையால் நற்பண்புகளை விதைக்கும் ஒரு ஞான சுடர் திருமதி தேச மங்கையர் கரசி. மிக இளம் வயதிலேயே மேடை ஏறி புராணங்களையும் இதிகாசங்களையும் பாமர மக்களும் புரியும் வகையில் பாங்குடன் எடுத்துரைத்தவர். கம்பராமாயணமோ கந்த புராணமோ இவர் சொல்லத் தொடங்கினால் சொற்கள் அருவியென கொட்டும். வெறும் கதைகளாக சொல்லாமல் இன்றைய தலைமுறைக்கு தேவையான வாழ்வியல் அரங்களோடு ஆன்மீகத்தை இணைத்ததே இவருடைய தனிச்சிறப்பு. தன்னுடைய கணீர் என்ற குரலால் பக்தி இலக்கியங்களின் ஆழத்தை பாமரர் முதல் அறிஞர் வரை ரசிக்க வைத்தவர். உலகெங்கும் உள்ள தமிழர்களை தன் பேச்சால் கட்டி போட்டவர். பக்தி என்பது பயமல்ல, அது ஒரு பேரானந்தம் என்பதை தன் ஒவ்வொரு சொற்பொழிவிலும் நிரூபித்து வருகிறார். ஆன்மீகத் துறையில் பெண்கள் தடம் பதிப்பது சவாலாக இருந்த காலத்தில் தன் அறிவாலும் ஆற்றலாலும் ஒரு சகாப்தத்தையே படைத்தவர். இன்று பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு ஆன்மீக பாதையில் ஒரு வழிகாட்டியாகவும் உந்து சக்தியாகவும் திகழ்கிறார். பக்தி மனம் கமழும் சொற்களால் பாரெங்கும் நற்பண்புகளை பரப்பி வரும் அன்னை தமிழும் இறை அருளும் ஒருங்கே அமையப்பெற்ற ஞான செல்வி திருமதி தேச மங்கையர் கரசி அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 இறை அருள் பேரொளி விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். மேம், சீதா மேம், தேச மங்கையர்கரசி அவர்களை பற்றி சில வார்த்தைகள், அவங்களுடைய சொற்பொழிவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நிறைய அவங்களுடைய ஸ்பீச்சஸ் நிறைய கேட்பேன். முருக கடவுளே நேரில் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோ பிடிக்கும் அவங்கள எனக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்சிருக்கீங்களா ரெண்டு பேரும்? இப்போ தான் பார்க்குறேன். இந்த மேடையில் நீங்க ரெண்டு பேரும் அதுதான் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி, ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சூப்பர் சூப்பர். அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணி இருக்கு மேம்? நீங்க யூடியூப்ல தான் பார்த்துருப்பீங்க இல்லையா? என்னெல்லாம் தோணி இருக்கு? அவங்க பேசுறதுல என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? இல்லை, கடவுளை பற்றி முருகரை பற்றி அவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப, நான் கம்மியாக பேசுவேன், பட் நிறைய வாட்ச் பண்ணுவேன், நிறைய கேட்பேன். ஸோ அதில் அவங்க பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேச மங்கையர்கரசி மேம், இன்னைக்கு சீதா மேம் கையால் உங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய நம்ம திரைகளில் தான்
தான் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். ஆனால் நேரில் பார்க்குறது இதுதான் முதல் முறை. ஆனால் நேரில் பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே ஒரு அன்போட ஒரு தாய்மையோட அவங்க அரவணைக்கக்கூடிய அந்த பாசம் ரொம்ப நாளாக நம்ம அதாவது நட்பில் கூட சொல்லுவாங்க, நட்புங்கிறது நேரில் பழகிதான் நட்பாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பார்க்காத நட்பு கூட ஒரு நல்ல நட்பாக இருக்கும்னு. அது மாதிரி இன்னைக்கு திரையிலேயே பார்த்திருந்தா கூட ரொம்ப அழகா மகிழ்ச்சியா வரவேற்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அவார்டை அவங்க கையில வாங்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெருமையாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கறது. அதாவது நிறைய கேள்விகள் இருக்கு. அதில் ஸ்பெஷலாக எப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு முறை கூட உங்களுடைய சொற்பொழிவு கேட்காத ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்னோட பேச்சை கேட்கணும்னு சொல்ல மாட்டேன், நல்ல பேச்சு ஏதோ ஒன்னையாவது கேட்டு அதை வாழ்க்கையில கடைப்பிடிங்க. முடிஞ்சா என் குருநாதரோட பேச்சை ஒரு முறை கேளுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தருடைய பேச்சை கேட்கணும். ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என் குருநாதருடைய பேச்சை ஒரு முறையாவது கண்டிப்பா கேட்கணும். ஒரு சொற்பொழிவாளராக நீங்க ஊரா பிரயாணம் பண்றது, அதாவது டிராவல் பண்றது, அப்படி இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், அவங்கள உங்களை தாயார் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்கள பத்தி அவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எப்பயுமே நான் சொல்றது உண்டு, ஒரு பெண்ணுக்கு யார் முதல்ல ஒரு ரோல் மாடலா இருப்பாங்கன்னா அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவை பார்த்து தான் அந்த பெண் எல்லாத்தையுமே கத்துக்குவாங்க. அது மாதிரி எங்க அம்மா கிட்ட இருந்து தான் நான் எல்லா விஷயங்களுமே கத்துக்க ஆரம்பிச்சேன். தைரியமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே பாசிட்டிவா யோசிக்கிறது எப்படி அப்படின்னும் போது அப்ப என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது எப்போதும் தடப்படாம இருக்கணும். அப்படின்னா அதுக்கு கல்யாணம், குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு எல்லாம் வரும்போது அது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத கத்து தந்ததும் அம்மா தான். நான் இருக்கேன், குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா எங்க வேணாலும் போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொன்ன அந்த சுதந்திரத்தினால தான் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் என்னால இவ்வளவு சுலபமா போயிட்டு வர முடியுது. நீங்க குழந்தையா இருக்கும்போது விளையாடுவாங்க, குழந்தைங்க விளையாடணும், சினிமா பார்க்கணும், இப்படி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சொற்பொழிவாளரா இல்லையா ஆனது எந்த வயசுல மேடம்? நான் முத மேடையில ஏறி பேசினது 4 வயசுல. ஆமா, திருக்குறள் முதல்ல 4 வயசுல தான் நான் மேடையில அரங்கேற்றம் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். சொற்பொழிவுன்னு ஆரம்பிச்சது 6 வயசுல. என்னுடைய குருநாதர் மேடையில என்ன முத அறிமுகம் பண்ணி வைக்கும் போது எனக்கு 6 வயசு. அதுக்கப்புறம் அவரோட சேர்ந்தே சொற்பொழிவுகள்லாம் பண்ண ஆரம்பிச்சு 9 வயசுல இருந்து நான் தனியா சொற்பொழிவு செய்ய ஆரம்பிச்சேன். சின்ன வயசுலயே ஆன்மீக கருத்துக்களையும் பல நல்ல விஷயங்களையும் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது விளையாடுற குழந்தைக்கு அந்த அளவு ஒரு ஞானம் அப்படிங்கிறது எப்பயுமே பெரிய விஷயம் இல்ல? அது இறைவனுடைய கருணை, என் குருநாதருடைய பரிபூர்ணமான ஆசி, என் அப்பா அம்மாவினுடைய முயற்சி. உங்களுடைய குருநாதர் கிருபானந்த வாரியார் பத்தி சொல்லுங்க. குருநாதரை பத்தி நிறைய சொல்லலாம் நானு. ஏன்னா இந்த ஆன்மீகம்னாலே எல்லாரும் அது ரொம்ப கஷ்டம், அது நமக்கு ஒன்றும் புரியாது, அது என்னமோ சொல்றாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது, நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்த காலத்துல அதை ரொம்ப எளிமையா நம்முடைய வாழ்வியலோடு அதை ஒன்றா கலந்து வாழ்க்கையினுடைய ஒழுக்கம் தான் ஆன்மீக பாதை. அந்த ஒழுக்கமான பாதையில ஒவ்வொருத்தரும் போனா இறைவனை அடைய முடியும். முதல்ல உன்னுடைய வேலையை நீ சரியா செய். நீ கடவுளை தேடி போறதை விட கடவுள் உன்னை தேடி உனக்கு அருள் செய்யணும்னா நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தும் காட்டினார். அதே மாதிரி அவர் மக்களுக்கு எளிமையா அதை கொண்டு போய் சேர்த்தார். அதனால்தான் இன்னைக்கும் இல்லை, எத்தனை 100 தலைமுறைகள் வந்தாலும் அவரை மாதிரி ஆன்மீகத்தை போதிக்க யாராலும் முடியாது அப்படிங்கறத நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுவேன். இன்னொரு கேள்வியும் இருக்கு மேம். இது ஒரு சாமானியனோட கேள்வின்னு கூட வச்சுக்கலாம். மேடையில் கம்பீரமாக பேசும் சொற்பொழிவு அரசி வீட்டில் ஒரு சாதாரண பெண்ணாக அழும் தருணங்கள் உண்டா? கண்டிப்பா உண்டு. என் பிள்ளைங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும், எங்க வீட்டுக்காருக்கு நான் சமைச்சு கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா சமைப்பேன், வீட்டு வேலையெல்லாம் கூட நல்லா செய்வேன். இதெல்லாம் அப்பப்போ சொல்லிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பேசுறவங்க பேச மட்டும்தான் செய்வாங்க, பாடுறவங்க பாட மட்டும்தான் செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. குடும்பம் இருக்குல்ல, நாங்களும் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அம்மா, அப்பா, மாமனார், மாமியார், குழந்தைங்க எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு என்ன தேவைங்கிறத செய்யணும். இன்னைக்கும் நான் வீட்டுல நேரத்தை ஒதுக்கி என் பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுப்பேன், என் கணவருக்கு என்ன பிடிக்குமோ சமைச்சு கொடுப்பேன். இருக்கிற நேரத்துல என்னுடைய வீடு, என் அறை, என் பூஜை அறை, என் அலுவலகம், இது எல்லாத்தையும் நானே நல்லா அழகா பராமரிக்கணும் அப்படின்னு அதுக்கான வேலையெல்லாம் செய்வேன். எல்லாமே பண்ணுவேன் தான். அப்ப கடைசியா அழுத தருணம் உங்க வாழ்க்கையில அதாவது ஞாபகம் இருக்கிறதா? இது என் வாழ்க்கையில மறக்கக்கூடிய பகுதியா கூட இருக்கலாம், இல்லனா அது நான் விழித்து எழுந்த பகுதியா கூட மாறி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறது? பொதுவா நான் அழுதா எங்க அப்பாக்கு பிடிக்காது.
நான் எங்க அப்பா என்னை எப்பயுமே சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளை கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது, அதுவும் உன் கண்ணில் வரக்கூடாது. ஏன்னா அவர் என்ன பொம்பளை பிள்ளை மாதிரியே வளர்க்கணும்னு நினைக்கவே இல்லை. ஒரு பையன் மாதிரியே தான் அவர் என்ன வளர்த்தணும். நடக்கிறது, நிக்கிறது, பேசுறது, பார்க்கறது, சிரிக்கிறது, எதுவா இருந்தாலும் அதுல அபரிமிதமான ஒரு ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு அப்பா என்னை கைப்பிடிச்சு மேடை உலகத்துல அரங்கேற்றம் பண்ண காரணத்துல இருந்து அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் கடைசியா மிக அதிகமாக அழுத தருணம் என் அப்பா காலமான போதுதான். அவர் என் பக்கத்துல இல்ல அப்படின்னு நினைக்கிற போது அவர் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். நிறைவான ஒரு வாழ்க்கை, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி பேரம்பேர் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா தான் அவர் தன்னுடைய இறுதி கட்டத்தை படுத்தார். ராத்திரி படுத்தார், காலையில எந்திரிக்கல. அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா அவர் இல்ல அப்படிங்கிற அந்த தருணத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் நான் மிக கடினமாக என்னுடைய வாழ்க்கையில அழுத ஒரு தருணம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஆன்மீகத்தையும் தமிழையும் கொண்டு போய் சேர்க்கிறது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இளைஞர்கள் நல்லாவே கடவுளை புரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்க இன்னும் அதுக்கு உள்ள வருவாங்க. தமிழ் மேலையும் இறைவன் மேலையும் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆனா மூடத்தனமான பழக்கங்களை அவங்க கிட்ட விதைக்க கூடாது. அதுல எப்பயுமே நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன். எப்பவுமே ஒன்னு சொல்றோம்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சரியா சொல்லி அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும். இளமையிலிருந்து பக்தி வளரணும் அப்படிங்கிறதுக்கு ஞானசம்பந்தர் ஒரு நல்ல உதாரணம். வயசானாதான் சாமி கும்பிடணுன்றதெல்லாம் கிடையாது. அவர் இளமையிலிருந்தே இறைவனை அடைந்தவர். 3 வயதுல ஒருத்தர் ஞானம் பெற்றார் அப்படின்னா எல்லாருக்கும் இளமை இறைவனை வழிபடுவதற்கான ஒரு காலம் தான். அதனால இளமையிலிருந்தே இளைஞர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா எளிமையா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா தாராளமா புரியும். ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாமா? இங்க எதை பத்தி, எந்த கடவுளை பத்தி? முருகருக்கு சொல்லலாம். முருகரை பத்தி சொல்லலாம். நான் எப்போதுமே முருகருக்கு சொல்றது ஒண்ணுதான். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையும் யான் பின் செல்லேன், பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. எப்போதும் நான் அவர்கிட்ட சொல்றது அதுதான். எங்க போனாலும் சொல்றது தான். உன்னை தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. எஸ். அண்ட் இந்த ஃபைனலா ஒரே கேள்வி, இந்த மொபைல் போன் அடிக்ஷன், இப்போ நம்ம இங்க ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கோம் கூட அங்க உட்காந்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த இதுல இருந்து மீண்டு வரதுக்கு ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி. இப்ப நாங்களுமே அதனால தான் மொபைல் போன்ல நீங்க பாக்குற மாதிரி ரீல்ஸ் போடுறோம், இன்ஸ்டால நாங்களும் போடுறோம். அதையும் பார்க்கலாமே நீங்க. அதுதான். ஆமா, நல்லதை பார். எல்லாத்துலயுமே நல்லதும் இருக்கு, எல்லாத்துலயுமே கெட்டதும் இருக்கு. நாம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து. நல்லது வரும்போது அதை நல்லதை முந்தையெல்லாம் சொற்பொழிவுனா 1/2 மணி நேரம் பண்ணோம், 1 மணி நேரம் பண்ணோம். இப்பெல்லாம் யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல சொல்லிட்டு அவங்களுக்கு ஷார்ட்டா புரிஞ்சிருது. அதனால எல்லாத்தையுமே அளவோட வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ உங்ககிட்ட எதிகை மோனையில ஆஷிக் சில கேள்விகள் கேட்பார். அது நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்டதுதான். திருவிளையாடல்ல இருக்கக்கூடிய அந்த நாகேஷ் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை தான் நான் கேட்க போகிறேன். பிரிக்க முடியாதது தமிழும் முருகனும், பிரியக்கூடாதது அன்பும் ஆண்டவனும், சேரக்கூடாதது பக்தியும் ஆணவமும், சேர்ந்தே இருப்பது பக்தியும் பணிவும், சொல்லக்கூடாதது தற்பெருமை, சொல்லக்கூடியது இறைவனின் பெருமை, பார்க்க கூடாதது தேவையில்லாத விஷயங்கள், பார்த்து ரசிப்பது ஆண்டவனின் அழகு. அது எப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்றீங்க? எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். நான் எப்படி இருக்கணும் அப்படிதான். அதான் உங்களுக்கு நான் அடிமை அம்மா அப்படின்றதா. அற்புதம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இது ஏன்னா இது ஒரு உமன்ஸ் டே, அதுவுமா உங்களுக்கு இந்த விருது கொடுத்து சிறப்பித்ததுல எங்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷம். பெண்கள் நாள் அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் பெண்களை கூப்பிட்டு கௌரவிச்சு கொண்டாடிட்டு அதோட பெண்கள் நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. நான் எப்பவுமே அதை சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்லயோ சரி வெளியிலயோ சரி ஒரு பெண் வெற்றி பெற்றால்தான் அந்த நாள் அந்த குடும்பத்துக்கே ஒரு வெற்றியான நாளாக இருக்கும். அதனால எல்லா பெண்களுக்கும் எல்லா நாளும் வெற்றியான நாளாக இருக்கட்டும். பெண்களை பின்னிருந்து சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இந்த நாள்ல என்னுடைய வாழ்த்துக்கள். சிவசங்கரி மேம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தனியா ஒரு பெண்ணா நின்று இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் சிறப்பா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் சிறப்பா நீங்க வளரணும். அதுக்கு எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு ஆசீர்வாதம். தேங்க்யூ. நன்றி. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் by Suchi Herbals. PR partner Nexus PR and food partner Hotel New Arcade Biryani.